இங்கே கட்சிக்காரர்கள் என்னை நேசிக்கின்றார்கள். நான் பேசினால் ஆர்ப்பரித்து நிற்பது, விசிலடித்து கைத்தட்டுவது, என்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வதெல்லாம் அவர்களுக்கு ஏதோ ஒரு பொருளை உணர்த்தி இருக்கிறது. எனவேதான் என்னை கட்சியிலிருந்து நீக்கிட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இது போன்ற அபாண்டமான பழிச்சொல்லை தலைவர் வைகோ சுமத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஒரு துரோகி அப்படின்ற அந்த சொல்லை பயன்படுத்துகிறாரு தவிர என்ன துரோகத்தை நீங்கள் இழைத்தீங்க அப்படின்றத அவர் சொல்லலை. இல்லை, அவர் 2 விஷயத்த சொன்னார். ஒன்று, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவருடன் நான் தொடர்பில் இருந்தேன் என்று. கட்சி கடந்து எல்லோருக்குமே நட்புகள் உண்டு. அவர்கள் கட்சி விட்டு விலகி போனாலும் நான் செல்லவில்லை அவருடன். அல்லது கருத்தியல் ரீதியாக நான் முரண்படவில்லை. திராவிட இயக்க கருத்தியலில் தலைவர் வைகோ எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் நான் துணையாக நிற்கின்றவர். எனவே அவருக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியாமல் தான் இது போன்ற ஒரு பழிச்சொல்லை மாற்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி தமிழ் சமூகத்திடம் அம்பலப்பட்டு அவமானப்பட்டு நிற்கின்ற காட்சியை சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு உயர்ந்த தலைவர் அப்படிப்பட்ட வார்த்தையை உச்சரித்திருக்கக்கூடாது. அதை சொல்வதற்கு முன்பாக பலமுறை யோசித்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சேனாதிபதியாக, அவருடைய தொண்டனாக இருந்த என்னுடைய பார்வை மட்டுமல்ல, இதுதான் சமூகத்தின் பார்வையாகவும் இருக்கிறது.